ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கல்லில் மீன் போட்டு சாப்பிட்ருப்போம். இது ஜிலேபி மீன். ஜிலேபி மீன் தான் இன்றைக்கி கல்லில் எப்படி போட்டு எப்படி சாப்பிட போகிறேன்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மீன் இதுமாரி அலசி நல்லா சுத்தமாக மஞ்சள் போட்டு அலசி எடுத்துக்குங்க. இதுமாரி நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்குங்க. அப்போ தான் அந்த வாடை இல்லாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்ட்டு இப்போ நான் காட்டுறேன், பாருங்கள். சக்தி மிளகாய்த்தூள், இது ஒரு டீஸ்பூன் போட்டுங்க. நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன், ஜிலேபி மீன். அதுக்கு ஒரு நீங்களும் நான் குத்துமதிப்பாக போட்டிருக்கேன், நீங்கள் ஸ்பூனில் போட்டுக்குங்க. அடுத்தது மீன் மசாலா, மீன் வறுவல் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா, நம்ம மல்லித்தூள் இருக்கு இல்லைங்க, அதுதான் நம்ம அரைச்சி போட்டாலும் சரி, இதுமாரி பேக்கேஜிங்கில் இருக்குது, நீங்கள் வாங்கி போட்டுங்க. ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள், நம்ம வீட்டிலே பொடி செஞ்சு போட்டாலும் பரவாயில்ல, இதுமாரி பேக்கிங் வாங்கி பொடி போட்டுக்குங்க. இதுமாரி பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இதுமாரி அப்புறம் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு, உரப்பு தேவையான அளவுக்கு போட்டு இதுமாரி பிசைஞ்சு வச்சுங்க. நான் ட்ரையாக இதுதான் ஜிலேபி மீன், பார்த்துக்குங்க. இந்த மீன் ஜிலேபி மீன். இது முள் கொஞ்சம் நிறையா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்க, சாப்பிட்லாம். ஆனாலும் இது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்க. நல்லா இருக்கு, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது இந்த மீன். ஆனால் என்னென்னா முள் அதிகமாக இருக்குது இந்த மீனில். அதனால் இது மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி பார்த்துங்க. இதுமாரி பிசைஞ்சு எடுத்து கொஞ்சம் நேரம் இது மாதிரி எடுத்து காய வச்சுக்கோங்க. தண்ணி வேணும்னா தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மீன்லேயே தண்ணி இருக்கும். நான் இதுமாரி மிக்ஸ் பண்ணி இதுமாரி எடுத்து கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கிறேன். பார்த்துங்க, இதுமாரி காய வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம். A few moments later. இப்போ நம்ம தோசைக்கல்லில் இது மாதிரி எண்ணெய் ஊற்றி இது மாதிரி மீனை போட்டு நம்ம எண்ணெய் எவ்வளோக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்தளவுக்கு மீனோட டேஸ்ட் ரொம்ப அதிகம் நல்லாயிருக்கும். நீங்கள் கல்லெண்ணெய் கிடச்சதுன்னா கல்லெண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் இது மாதிரி ஃபுல்லாக நம்ம இது மாதிரி ஊற்றினோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சிம்மில் வச்சுங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக வச்சுருந்தோன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி விடணும். இப்போ எண்ணெய் நிறையா ஊற்றிக்கிறேன், பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு உடம்பு போடும். அதனால் கொஞ்சம் கல்லெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமாரி பெரட்டி விடணும், பார்த்துங்க. மீனை 2 பக்கமும் இப்படி பெரட்டி விட்டால் தான் அந்த மசாலா அந்த எண்ணெய்க்குள்ளே நல்லா இதாகி நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ரோட்டு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இந்த மீனில் இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மீன் பார்த்தோன்னா முள் அதிகமாக இருக்கும். ஆனால் சொல்லிக்கிறேன், இது ஜிலேபி மீன் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. இதில் ஆனால் முள் அதிகமாக இருக்கும், அது சொல்லிக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு உள்ள மாட்டுனுச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால் மீன் நல்லா சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட தெரியலன்னா நீங்கள் பார்த்து எடுத்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா குழந்தைங்க உள்ளே மாட்டுனுச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆகி ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுங்க. இதுமாதிரி எண்ணெய் நல்லா ஊற்றி, அதுவும் இல்லாமல் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்குங்க. ஏன்னா
காரம் அதிகமாக போட்டு குழந்தைங்க சாப்பிட முடியாது. அதுவும் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் எடுத்து கொடுங்க. பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்தா தான் அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. மீன் சாப்பிட்டா கொஞ்சம் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது என்னடா மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, அப்போ மீன் சாப்பிட்லாம் மீனுக்கு நல்லதா? அதுமாரி படத்து டைலாக்லாம் இல்லை. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இதுமாரி மீன் சாப்பிட்டா கண்ணு கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் சொல்கிறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு டைமு வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணி இது பண்ணுறதுக்கு இது சின்னதாக தான், கொஞ்சம் தான் நம்ம மசாலா தேவையான அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இதுமாரி ஆட் பண்ணி வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போ வெந்துருச்சு, வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? வாங்க சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வேலை, அதனால தான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட், பாய்.